ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமான் சஹஸ்ரநாமத்தில் தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 429வது நாமாவளியாக ஓம் துராரிக்னாய நமः. முருகப்பெருமான் இந்த நாமாவளி துஷ்ட சத்ருக்களை வதம் செய்யும் தன்மை உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த நாமாவளியில் தீய பகைவர்கள் அப்படின்றார். அது என்ன தீய பகைவர்கள் அழிக்கிறா அப்படின்னா, பகை அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையாக இருக்கக்கூடியது. ஒரு பக்கம் மேடுனா ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும், இரவு இருந்தால் பகல் இருக்கும், சுகம் துக்கம் இதெல்லாமே இயற்கையானது. இந்த பகை அப்படின்றது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, பகை பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வை சொல்லுவாள். அப்போ அந்த பகை அப்படின்றதில் தீய பகைவர்கள் அப்படின்னா ஒரு வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கிறதும் தடை தான். இந்த தடை பகைவர்களால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டே இருக்கும். அந்த தடை வந்தால் என்ன ஆகும்னா வெற்றி கிடைக்கும். ஒரு விதையே முளைக்கணும் அப்படின்னா அதை மண்ணில் மூடனா தான் அது முளைத்து வரும். அப்போ ஒரு தடை ஏற்பட்டால்தான் அந்த வெற்றிக்காக அந்த ஜீவன் அந்த ஆத்மாவானது வெளிப்படும். அப்போ பகையானது இருக்கும் பொழுது தான் வெற்றின்ற வார்த்தையே வரும். அதனால தான் இறைவன் ஒவ்வொரு சக்திகள்கிட்டையும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும். அந்த வாகனங்கள்லாம் பார்த்தா பகையாக இருந்தவா தான் அந்த பகையான அந்த துஷ்ட சக்திகளை மாற்றி நல்லதுக்கு பயன்படுத்தின்ட்டா. அப்போ அந்த தீய பகைவர்கள் இருக்கக்கூடாது. அப்போ அந்த தீய பகைவர்களால் நமக்கு துன்பம் ஏற்படும், நம்மளுடைய கர்மா செய்வதற்கு தடை ஏற்படும், செயல்கள் செய்கிறதுக்கெல்லாம். அப்போ அந்த தீய பகைவர்கள் எங்கே இருக்கா அப்படின்னா, நம்ம உள்ளும் இருக்கா புறமும் இருக்கா. அதுதான் அந்தச்சத்ரு, பகிஷ்சத்ரு, குரூர சத்ரு, அனுகூல சத்ரு, பிரதிகூல சத்ரு, கபட சத்ரு, குடும்ப சத்ரு அப்படின்னு நிறைய எதிரிகள் இருந்துகிட்டே இருப்பாள். அதில் முதல்ல நம்ம உள்ளே இருக்கா காம குரோத லோப மோகமதம் ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய 6 பகைவர்கள். அந்த பகைவர்களை நம்ம ஜெயிச்சாகணும். அப்புறம் வெளியில் ஏற்படக்கூடிய பகைவர்களை ஜெயிச்சாகணும். அப்படி அந்த பகைன்னு ஒன்று இருக்கும் பொழுது அவரால் ஏற்படக்கூடிய தடை வரும். அந்த தடையை ஜெயிக்கும் பொழுது தான் வெற்றியானது கிடைக்கும். அதனால தான் இறைவனுக்கே ஜெயந்திநாதர்னு பேர். அப்போ தீய பகை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை அழிக்கும் தன்மையோடு இருக்கார். அப்போ அவரை வழிபாடு செய்பவர்களுக்கும் அந்த துஷ்ட சத்ருக்களை வதம் செய்வார். அதை தான் அரி அப்படின்னாலே எதிரின்னு அர்த்தம். அப்போ துராத்மாவாக இருக்கக்கூடிய எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்யக்கூடியவர், நமக்காக அடியவர்களுக்காக அதை வதம் செய்யும் தன்மையோடே இருக்கார் அப்படின்றது இந்த நாமத்தினுடைய தத்துவார்த்தம். ஓம் துராரிக்னாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.